சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பார்த்தா தமிழ சேது பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிறாரு. தமிழ பாத்ரூம்க்கு முதற்கொண்டும் சேது கூட்டிட்டு போறாரு. அப்புறம் இத பார்த்துட்டு ஈஸ்வரி வயிறு எரிஞ்சுகிட்டு இருக்கு. இவ இந்த வீல் சேர்ல உட்கார்ந்ததும் போதும், இந்த சேது பையன் அவளுக்கு பண்டுளியம் பண்றதும் போதும். ஆஹா, பொண்டாட்டி இங்கிட்டு தாங்குறது என்ன அங்கிட்டு தாங்குறது என்ன, ஒரே இதாத்தான் இருக்கு இவனோட அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கடைப்படுத்து போய்கிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தா காலையில தமிழ் எப்படி நம்ம பரிச்சு எழுத போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழுக்கு கண்டிப்பா பரிச்சு எழுத போய் ஆகணும். அவங்க எப்படா நமக்கு பரிச்சு எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசனையில இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம கட்சி தலைவரோட மனைவி வீட்டுக்கு வரதா சன்னாசிக்கு போன் பண்றாங்க. உடனே ராஜாங்க சரி அவங்க வரட்டும், நம்ம என்னன்னு பாத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வீட்டுல பரபரப்பா இருக்காங்க அவங்க வர்றதுக்காக. கரெக்டா அவங்க வந்துடுறாங்க. வாங்க மேடம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்கள வரவேற்று வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வராங்க. என்ன எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அவங்க கேட்கவும், நான் ரொம்ப நல்லா இருக்கோம் எல்லாரும், நீங்க எப்படி இருக்கீங்க, உங்க மருமக பிள்ளைங்கலாம் எப்படி இருக்காங்க, நீங்க போன வருஷம் தீபாவளிக்கு வந்துட்டு போனது அதுக்கப்புறம் வரவே இல்லை அப்படின்னு ராஜவங்க சொல்றாரு. எங்க நேரம் இருக்கு, அவரு கட்சி வேலை அது இதுன்னு போய்கிட்டு இருக்காரு. எனக்கு இப்பதான் பக்கத்துல திருநெல்வேலி வரை வந்தேன், உங்க ஞாபகம் வந்துச்சு, அதனாலதான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு அவருக்கு சொல்லவும், சொல்லுங்க மேடம் என்ன அப்படின்னு ராஜவங்க எல்லாரும் கேட்கும் போது அவங்க சொல்றாங்க, நம்ம கட்சி பெண்களுக்கு ரொம்ப முன்னுரிமை அளிக்கக்கூடிய கட்சியா இருக்கணும். இப்ப உள்ள பெண்கள் எல்லாம் படிச்சு பெரிய லெவல்ல முன்னேறிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு உதவக்கூடிய கட்சியா நம்ம கட்சி இருக்கணும். அதனால இப்போ எந்த பெண்களுக்கும் படிப்புக்கு என்ன உதவி வேணும்னாலும் நீங்க செய்யுங்க. இப்போ உங்க சின்ன மருமக தமிழ்ச்செல்வி டாக்டருக்கு படிக்கிறாங்கல்ல அப்படின்னு கேட்கவும், ஆமாமா அங்க இங்க விட்டு பேத்தி டாக்டருக்கு படிக்கிறா. இப்ப புள்ளத்தாச்சி புள்ள நேத்து கால் வலிக்கு கீழே விழுந்துட்டா, அவளால பரிச்சை எழுத போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரே புலம்பலுமா, நடக்க முடியல, வீல் சேர்ல உட்கார்ந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் அப்பதான் அவங்க கிட்ட சொல்லவும், ராஜாங்கத்துக்கிட்ட அவங்க சொல்றாங்க, நான் ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க கண்டிப்பா அதை செய்யணும் அப்படின்னு அவங்க கேட்டுக்கிறவும், என்ன மேடம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேக்குறாங்க. உடனே அவங்க சொல்றாங்க, உங்க மருமக தமிழ்ச்செல்விய நீங்களும் உங்க பையன் சேதுவும் சேர்ந்து பரிச்சு எழுதுறதுக்கு கூட்டிட்டு போகணும். அப்படி கூட்டிட்டு போனீங்க அப்படின்னா இப்போ நம்ம கட்சியோட பேரும் புகழும் இன்னும் அதிகரிக்கும். இப்போ நம்ம அமைச்சர் இந்த மாதிரி விஷயத்துல சிக்கினதுனால நம்மளோட கட்சி பின்னடைவுக்கு போற மாதிரி இருக்கு. அதெல்லாம் சரி கட்டணும் அப்படின்னா இந்த விஷயத்தெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு இழந்த புகழும் பேரும் திரும்பவும் கிடைக்கும். அதனால உங்க மருமக தமிழ்ச்செல்விய நீங்க பரிச்சு எழுத கூட்டிட்டு வரணும் அப்படின்னு அவங்க சொல்லவும், ராஜவங்க என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியல. இதை கேட்டுட்டு அப்பதான் சந்தோஷமாயிடுறாங்க. ஆஹா, நம்ம நினைக்காததுக்கு ஏதோ பெரிய விஷயம் நடக்க போகுது போலயே, ராஜாங்கமும் சேதுவும் சேர்ந்து தமிழ்ச்செல்விய பரிச்சு எழுத கூட்டிட்டு போறாங்க, இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு சாவித்திரி ஈஸ்வரியும், என்ன மதினி இது இப்படி ஒரு புதுக்குண்ட தூக்கி போடுது இந்த அம்மா, ஐயோ அண்ணே என்ன சொல்ல போறாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தா ராஜவங்க சரிங்க மேடம் நீங்க சொல்றதும் சரிதான், நான் தலைவருக்காகவும் நம்ம கட்சிக்காகவும் என் மருமகளை நானும் என் பையன் சேதுவும் பரிச்சு எழுதுறதுக்காக கூட்டிட்டு போறோம் அப்படின்னு ராஜாங்க அவங்க கிட்ட சொல்லவும், ரொம்ப நன்றிங்க, நீங்க இந்த மாதிரி பண்றது ரொம்ப பெரிய விஷயம். அப்ப பிரஸ் மீடியாவெல்லாம் வர சொல்லி இந்த விஷயத்த பெரிய லெவல்ல கொண்டு போகணும் அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. சரி நான் வரட்டா, எனக்கு கொஞ்சம் அவசரமா பக்கத்துல வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் சன்னாசி அண்ணே என்னென்ன பண்றது இப்போ அப்படின்னு சொல்றாங்க. என்ன பண்றது, தமிழ்ச்செல்விய கூட்டிக்கிட்டே பரிச்சு எழுத போய் தான் ஆகணும், வேற வழி இல்ல, வாக்கு கொடுத்தாச்சுல அப்படின்னு ராஜாங்கமும் சொல்றாரு.